நான் பெருசாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு ரெடியாலாம் வரல. பட் சயின்டிஃபிக்கலாக சரியான ஒரு சில விஷயங்களை மட்டும் தெளிவாக சொல்லணுங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் தான் நான் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் கொரோனா வைரஸ் அப்படிங்கும்போது முதல்ல ரொம்ப பயப்பட தேவையில்லை. இப்போ தேவையில்லாத ஒரு பீதி மாதிரி போய்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒன்றும் பெருசாக பயப்பட தேவையில்லை. ஏன்னா மெடிக்கல் ஃபீல்டில் நாங்கள் அந்த மார்டாலிட்டி ரேட், அதாவது டெத் ரேட் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். 100 பேருக்கு அந்த நோய் வந்தால் எத்தனை பேர் இறந்து போறாங்க அப்படிங்கிறது. இதுக்கு முன்னாடி வந்த இபோலா வந்தப்போ அப்படின்னா 50-60 பேர் இறந்து போயிடுவாங்க. பட் இந்த கொரோனா வைரஸ் பொறுத்த வரைக்கும், இப்போ இருக்கிறத பொறுத்த வரைக்கும் 100 பேருக்கு வந்துச்சுன்னா 3 பேர் கிட்ட தான் இறந்து போறாங்க. அந்த 3 பேருமே ஏற்கனவே அவங்களுக்கு நிறைய ஹார்ட் ப்ராப்ளமோ, கிட்னி ப்ராப்ளமோ, வேற ஏதாவது மெடிக்கல் ப்ராப்ளம் இருந்தவங்க, அந்த மாதிரி ஆட்கள் தான் இறந்து போயிருக்காங்களே தவிர நார்மலா இம்யூனா இருக்கிற ஆட்களோட டெத் ரேட் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஸோ பட் ஏன் இந்த அளவுக்கு இது இவ்வளோ அதிகமா இதை பத்தி பேசுறாங்க அப்படின்னு சொன்னா, டிரான்ஸ்மிசிபிலிட்டி, அதாவது எப்படின்னா அந்த நோய் பரவுற தன்மை ரொம்ப வீரியமா இருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம மெர்ஸ் கேள்விப்பட்டோம், அது மிடில் ஈஸ்ட்குள்ள தான் இருந்துச்சு. அப்புறம் சார்ஸ் கேள்விப்பட்டோம், அது சவுத் ஏஷியா, அந்த சீனா அந்த சைட்ல தான் இருந்துச்சு. எபோலா வந்துச்சு, அது ஆப்பிரிக்கா விட்டு வெளியில போல. நம்ம கேரளால நிபா வைரஸ் வந்துச்சு, கேரளா விட்டு வெளியில போல. பட் இந்த வைரஸ் உலக அளவுல ரொம்ப வேகமா பரவுது. அந்த நாடுகள் கண்டங்களை விட்டு வேக வேகமா பரவுறதுனாலதான் இப்போ முழு உலகத்துக்கு ஒரு பெரிய சவாலா இருக்கக்கூடிய ஒரு விஷயமும், முழுமையா ட்ரை பண்ணக்கூடிய விஷயமும், இது பரவுறதை எப்படி தடுக்கிறது, இதுக்காக தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? சோ இது எப்படி பரவுது அப்படிங்கறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே எல்லாமே சரியாயிடும். சோ இந்த வைரஸ் ஒவ்வொரு வைரஸுக்கும் ஒவ்வொரு நோய்க்கிருமிக்கும் அது இருக்கக்கூடிய இடம், தாக்கக்கூடிய இடம் இருக்கும். இந்த வைரஸ் தாக்கக்கூடிய இடம் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட், அதாவது மூச்சுப்பாதை. மூச்சுப்பாதைனா என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம மூக்கு போகுது இருக்கு, இந்த மூக்குல இருந்து அப்படி தொண்டைக்கு போகும், தொண்டையில இருந்து உங்களுக்கு தெரியும் அது 2ஆ பிரியும், பிரிஞ்சு நுரையீரல். இதுதான் இந்த வைரஸ் தாக்கக்கூடிய இடம். சோ கொரோனா வைரஸ் அப்படின்னு சொல்றோம். ஆக்சுவலா கொரோனா வைரஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஃபேமிலி. இப்ப நம்ம இங்க பரவி பேசிட்டு இருக்கிறது அதுக்கு பேர் வச்சிருக்காங்க நோவல் கொரோனா வைரஸ், அப்படி இல்லைன்னா COVID-19 அப்படிம்பாங்க, அப்படி இல்லாட்டி NCOV-19 அப்படிம்பாங்க. ஏன்னா 2019ல வந்ததுனால புதுசு வந்ததுனால நோவல் கொரோனா வைரஸ் பேர் வச்சிருக்காங்க. இந்த வைரஸ் இந்த இடத்துல தாக்கும். இது நரம்பு மண்டலத்தையோ கிட்னியோ ஹார்ட்டையோ தாக்கல. பட் உடம்புல நுரையீரல் ஒரு பாதிப்பு வந்துச்சுன்னா அது ஹார்ட்ல எஃபெக்ட் ஆகும். ஹார்ட்ல உள்ள பாதிப்பு அந்த மாதிரி தான் போகுமே தவிர இது வேற எந்த இடத்தையும் பாதிக்காது. சோ இந்த நம்ம மூச்சுக்குள்ள ஒருத்தருக்கு இருக்கிற அந்த நோய் கிருமி எப்படி பரவுது அப்படின்னு சொன்னா, பேசும் பொழுதோ, தும்மும் பொழுதோ, இருமும் பொழுதோ, அந்த டிராப்லெட்ஸ் அப்படிம்பாங்க, நீர் திவலை அப்படிங்கிற மாதிரி, அந்த மாதிரி வெளியில போடும். சோ இதுல உள்ள ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த நீர் திவலை அப்படியே காத்திலேயே பறந்து 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 ரொம்ப தூரம்லாம் போகல. இது அந்த இடத்துல இருந்து 1 to 1.5 மீட்டர், சொல்ல போனா 3 அடியில 4 அடி, அந்த இடத்துக்குள்ள இப்ப கீழே தான் போகுது, அப்படியே பறந்து போகல. சரிங்களா? இப்போ ஒருத்தருக்கு இப்ப நான் இருக்கிறேன், இந்த வைரஸ் பேசும்போது தும்போது வெளியில வந்துச்சுன்னா அது 1.5 மீட்டர் தூரத்துக்குள்ள அப்படியே போய் கீழே இருக்கிற இடத்துல விழுந்துரு. பட் அந்த கீழே இருந்த இடத்துல விழுந்ததுல இருந்து ரொம்ப ஹீட்டான இடம் இருந்துச்சுன்னா அது இறந்து போயிடும். ரொம்ப 27 டிகிரிக்கு மேல ரொம்ப நல்ல ஹீட்டான இடத்துல இருந்து அந்த இடம் அது இறந்து போயிடும். இல்ல அது மேல இந்த ஆல்கஹால் சானிடைசர் அந்த மாதிரி அடிச்சாங்கனால அது இறந்து போயிடும். அப்படி இல்லைன்னு சொன்னா அது அவங்க சயின்டிபிக் ரிசர்ச் படி ஏறத்தாழ 9ல இருந்து 10 மணி வரைக்கும், 10 மணி நேரம் வரைக்கும் அது உயிரோடயே இருக்கு. அந்த சமயத்துல வேற யாராவது அந்த இடத்துல கைய வைப்பாங்க, அந்த கையில அவங்க கைக்கோ போயிடும். அந்த கையை அதுக்கப்புறம் அவங்க மூஞ்சி கொண்டு போவாங்க. சோ அவங்க கண்ணு கிட்டையோ மூக்கு கிட்டையோ வாய்க்கிட்டயோ எங்க கொண்டு போயிருந்தாலும் போதும், அது மூச்சு வழி அவங்களுக்குள்ள போயிடும். சோ இதுதான் அது பரவக்கூடிய வழிமுறை. சோ இப்ப இதை தடுக்கிறதுக்கு தான் எல்லாருமே முழுமையா ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. சோ இது எப்படி தடுக்கலாம் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொருத்தரும் அவங்க தும்முனால கொண்டாலும் கையை ஒண்ணு நம்ம ஊர்ல கர்ச்சீப் வச்சிருப்போம், கர்ச்சீப் இருந்து அதை யூஸ் பண்ண முடியும்னா கர்ச்சீப் ஓபன் பண்ணி அதுல துணி மூடுறது பெஸ்ட். அப்படி இல்லையா இப்படி தும்மணும், கையை வச்சு மூடி தும்மாதீங்க. கையை வச்சு மூடி தும்மும் பொழுது அது உங்க கைக்கு தான் வருது, அந்த கையை தான் நம்ம கொண்டு போய் வேற இடத்துல வைக்க போறோம், அது அங்க உயிரோட தான் இருக்க போகுது, மற்ற இடத்துக்கு போயிடும். சோ தும்முறதா இருந்தால் இல்ல எது இருந்தா கையை இப்படி வச்சு உங்களுக்குள்ளேயே அதை அடைக்கிறீங்க,
வெளியில போகாத மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் நோய் இருக்கிற இடம் அப்படின்னு தெரியுது. ஒருத்தருக்கு நோய் இருக்கு அப்படின்னு சொன்னா அவரை விட்டு ஒரு 1.5 மீட்டர் 3 மீட்டர் தள்ளி நம்ம இருக்கிறோம். இல்லைன்னா அவர் பேசும்போது கொள்ளும் பொழுதோ தும்மும் பொழுதோ அது பறந்து வந்துச்சு அப்படின்னு சொன்னா அது நம்ம மாஸ்க் போடலை அப்படின்னு சொன்னா அது நேரடியா நம்ம மூஞ்சுக்கோ மூக்குக்கோ வர்றதுக்கு வழி இருக்கு, உடனே நமக்கு பரவ முடியும். இதை விட எல்லாத்த விட நம்ம யாரிலேருந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. மற்றவங்களை வந்து இப்படி தும்மாதீங்க அப்படி தும்மாதீங்க அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு நோய் இருக்கிற இடத்துல எந்த இடத்துல எந்த சர்ஃபேஸ்லனாலும் அந்த நோய் கிருமி இருக்க முடியும், உண்மைதான். யாரோ வந்து போயிருப்பாங்க இருக்கலாம். நம்ம எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்னு சொன்னா நம்ம கைகளை அடிக்கடி திரும்ப 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 கழுவி வச்சுக்கலாம். எப்படின்னா அந்த கையில உங்க கைக்கு வந்தாலும் மூஞ்சுக்கு போகணும்னு சொன்னா கை மூலமா தான் போக முடியும், வேற எந்த மூலமா போக முடியாது மோஸ்ட்லி. ஸோ அந்த கை உங்க கையில இருந்து அந்த மூஞ்சுக்கு போகாம தடுக்க முடியும்னா நம்ம கையை அடிக்கடி நம்ம சோப் போட்டு எந்த அளவுக்கு அதிகமா கழுவிக்கிட்டு இருக்கோமோ அந்த அளவுக்கு அது நம்மளோட மூஞ்சிக்கு வர்றதுக்கான சான்சஸ் கம்மி. இதுதான் அந்த கையை கொடுக்க கூடாது சொல்ற எல்லாமே அடிப்படை இதுதான். ஆக்சுவலா நம்ம கையை சுத்தமா வச்சு கொண்டு இருந்தான்னு சொன்னா அந்த கையை கொண்டு போகாம இருந்தேன்னா இது பரவுறத வந்து தடுக்க முடியும். இதுதான் இப்போதைக்கு வேர்ல்ட் லெவல்ல எல்லாரும் எம்பசிஸ் பண்ணக்கூடிய முக்கியமா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய விஷயம் ஹேண்ட் வாஷ் அதிகமா பண்ணக்கூடிய. இப்போதைக்கு நம்ம முன்னாடி இருக்கிற ஒரு ஈஸியான வழி அப்படின்னு சொன்னா இதுதான். இதையும் தாண்டி அல்லாஹ்வுடைய நாட்டம் வரணும்னு இருந்துச்சுன்னா வரத்தான் செய்யும். சப்போஸ் அப்படி வந்துருச்சுன்னா என்ன பண்றது? வந்துச்சுன்னா கவர்மெண்ட் அபிஷியலுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும். சப்போஸ் இப்போ இங்க நம்ம இருக்கும் பொழுது நமக்கு அந்த சைன் வந்திருக்கு, அது மெயினா என்னெல்லாம் அதோட சைன் அப்படின்னு சொன்னா காய்ச்சல், சரிங்களா, அடுத்து சளி, கொஞ்சம் முத்திய நிலைமையில வந்து மூச்சு திணறது, அப்புறம் சில கட்டத்துல இருமல், சரிங்களா, இதெல்லாம் தான் அதோட முக்கியமான சைன். இந்த மாதிரி சைன் இருக்கிற பட்சத்துல வந்து அவங்க டவுட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா நம்மளை வந்து தனிமைப்படுத்திடுவாங்க. அது நல்லது. அது என்னன்னா நம்ம மூலமா வேற யாருக்கும் பரவக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி நம்மளை ஐசோலேட் பண்ணுவாங்க, தனிமைப்படுத்துவாங்க. முழுமையான ஒத்துழைப்பு கொடுங்க. அப்படி தனிமைப்படுத்தினதுக்கு அப்புறம் பிளட் டெஸ்ட் பார்ப்பாங்க. அதுல சப்போஸ் பாசிட்டிவ் இருந்தா கொண்டா நம்மளோட சம்பந்தப்பட்ட எல்லாரையுமே அவங்க தனிமைப்படுத்தி அவங்களுக்குள்ள பிளட் டெஸ்ட் பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கும் இருக்கலாம் அப்படிங்கிறதுனால ஒருத்தர்ல இருந்து ஒருத்தர் பரவக்கூடாது. ஒரு 14 days 15 days அதை உங்களுக்கு நெகட்டிவ் வர வரைக்கும் மெடிசன் தருவாங்க. அந்த மெடிசன் இப்போ நார்மலா இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து மோஸ்ட்லி வந்து 14 days 15 days எல்லாமே அது நெகட்டிவ் ஆயிடுது. நெகட்டிவ் ஆனா திரும்பி விட்டுறாங்க. ஸோ அப்படி எதுவும் இருக்கிற பட்சத்துல முழுமையா கவர்மெண்ட் அபிஷியல்ஸ்க்கு முழுமையான ஒத்துழைப்பை நம்ம கொடுக்கணும். சரிங்களா, நம்ம மூலமா மற்றவங்க பரவதற்கு ரெடி ஆயிடக்கூடாது. இதுதான் சொல்ல பேசுங்க. இன்னைக்கு சுத்தமா என்ன இருந்துச்சு?